ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவிட் டேக். இன்றைக்கி நிறைய பேர் வந்து ஸ்னாப்சாட் ஆப் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ் எடுக்க யூஸ் பண்ணாலும் நிறைய பேர் இன்றைக்கி சாட் பண்ணுறதுக்கு, கால் பேசுகிறதுக்கு அப்படின்னு கண்டிப்பாக யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்னாப்சாட் ஆப்பில் வந்து சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணிக்கணுன்ற ஒரு தேவை வரும். ஸோ அப்படி நீங்கள் வந்து பாஸ்வேர்டு வந்து உங்களுடைய ஸ்னாப்சாட் அக்கௌண்ட்டில் சேஞ்ச் பண்ண விரும்புகிறீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம ஸ்னாப்சாட் ஆப்பில் வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்டை பாஸ்வேர்டை எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் நம்ம சேனலுக்கும் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யுங்கன்னா உங்கள் ஃபோனில் ஸ்னாப்சாட் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே கார்னரில் நம்முடைய ப்ரொஃபைல் ஐக்கன் வந்து காட்டும், அதாவது ப்ரொஃபைல் பிக்சர் வந்து காட்டும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுவோமா இருந்துச்சுன்னா நம்முடைய ப்ரொஃபைலுக்கு வந்து போயிடும். இங்கே நீங்கள் மேலே பார்க்கலாம், கார்னரில் செட்டிங்ஸ் ஐக்கன் ஒன்று இருக்கும். அந்த செட்டிங்ஸ் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு ஸ்னாப்சாட் அக்கௌண்ட்டை செட்டிங்ஸ் சொல்ல பெறுவீங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு பாஸ்வேர்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று காட்டும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னு வந்து உங்களுக்கு இந்த இடத்துல டு செட் அ நியூ பாஸ்வேர்ட் ப்ளீஸ் என்டர் யுவர் கரண்ட் பாஸ்வேர்ட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு இருக்கும். அதாவது நீங்கள் உங்களுடைய பாஸ்வேர்டை ஸ்னாப்சாட் ஆப்பில் சேஞ்ச் பண்ண விரும்புறீங்களா இருந்துச்சுன்னா உங்களுடைய ஸ்னாப்சாட் அக்கௌண்ட்டை இப்போ உங்களுடைய கரண்ட் பாஸ்வேர்டை வந்து நீங்கள் இந்த இடத்துல டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கரண்ட் பாஸ்வேர்டை நீங்கள் சரியாக டைப் பண்ணிவிட்டு உங்களால் இந்த இடத்துல நெக்ஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி நெக்ஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா, அதாவது நீங்கள் கரண்ட் பாஸ்வேர்டை சரியாக கொடுப்பீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு நியூ பாஸ்வேர்டு வந்து கொடுக்கறதுக்கு கேட்கும். ஸோ அதை கொடுத்துட்டு சப்மிட் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா உங்களுடைய பாஸ்வேர்ட் வந்து அப்டேட் ஆகிரும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஸ்னாப்சாட்டில் வந்து நம்ம பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணுறது. ஸோ நீங்களுமே ஸ்னாப்சாட்டை பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ண விரும்புகிறீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.